89வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. மயிலூர் மன்றத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று, முதலாவதாக தலைமையேற்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ரங்கசாமி பொறியியல் கல்லூரியினுடைய வைஸ் சேர்மன் திருமதி பிருந்தா ஜே ராகவன் அவர்களை மேடைக்கு வருமாறு மகிழ்வோடு அழைக்கிறோம். முன்னிலை வைத்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற வேல்ஸ் பல் மருத்துவனுடைய மருத்துவர் வேல்ஸ் விக்னேஸ்வரி அவர்களை மகிழ்வோடு மேடைக்கு அழைக்கிறோம். வழங்க வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் சொல்லரசி திருவண்ணாமலை எழிலரசி அவர்களை மகிழ்வோடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து. வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார் மன்ற காப்பாளர் துரைராஜ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் மகிழூர் மன்றத்தின் 89வது மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள ரெங்கநாயகி பொறியியல் கல்லூரியின் வைஸ் சேர்மன் அன்பு சகோதரி திருமதி பிருந்தா ஜே ராகவன் அவர்களை மகிழ்வோர் மன்றம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. முன்னிலை ஏற்க இருக்கும் வேல்ஸ் பல் மருத்துவமனை உரிமையாளர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நலமுடன் வாழ மகிழ்வோம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்ற சொல்லரசி மா எழிலரசி அவர்களை மகிழ்வோர் மன்றம் அன்போடு வரவேற்கிறது. இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களையும் குழந்தை செல்வங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பல்வேறு அமைப்புகளை சார்ந்து வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தலைமை தாங்கி தலைமுறையாற்ற வந்திருக்கின்ற திருமதி பிருந்தா ஜே ராகவன் ரங்கநாயகி பொறியியல் கல்லூரி என்னுடைய வைஸ் சேர்மன் அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு வாழ்த்து ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா திரும்ப பெற்றால் நம்மளும் அந்த வாழ்த்தோடு ரொம்ப மிகையான ஒரு சந்தோஷத்தோடு அர்ப்பணிப்போடு வாழ்வோம் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இருமுறை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. இது என்னுடைய சொந்த ஊர். சொல்ல போனோம் அப்படின்னா இது என்னுடைய சொந்த ஊர். அப்பா அம்மாவுக்கு தெரியாது நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்கிறது. ஒரு சர்ப்ரைஸாக நான் முடிச்சுட்டு போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி வரதுக்கு, இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு விருந்தினராக வந்து தலைமுறை ஆற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முறை இந்த விழாவிற்கு வந்து என்னை அழைத்தாங்க. 2022 இல்லை 3 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய பணி மிகுதியினால் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த ஷெட்யூல்னால் என்னால் இந்த ப்ரோக்ராமுக்கு டைமுக்கு வர முடியல. ஸோ அந்த வருத்தம் இன்றைக்கி வந்து ஓரளவு தீர்ந்திருக்கு அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திரு துரை சார் அவர்களுக்கும் செல்வின் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மிகுவான எந்த வார்த்தை வேணால் போட்டுக்கலாம் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த மகிழ்வோர் மன்றம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து வந்துட்டுருக்கு இல்லையா? இன்றைக்கு வந்து உலகத்தில் எதுக்கு நம்ம குறைவு, எந்த விஷயம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது? இங்கேயே வந்து நிறைய விஷயங்கள் குறைவாக இருக்குது. ஒரு விழா போனோம் அப்படின்னா ஆடியன்ஸை பார்க்கும்போது அப்படியே ஒரு 24 கேரட் கோல்டு மாதிரி ஜுவல்லரி மார்க் போனால் அதானே பார்ப்போம். அதே மாதிரி எல்லாருடைய முத்துப்பல் வரிசையும் அழகாக தெரியும். இப்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எனர்ஜெட்டிக்காக எல்லாத்தையும் பார்த்து ஒரு அட்ரஸ் பண்ணுவோம். ஆமாம், ஆனால் இங்கே வந்து அது ரொம்ப ஒரு 10% இருக்குது.
அது சம்பந்தமான விஷயம் தான் நான் சொல்கிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, கவலையற்ற ஒரு தன்மை, மனநலம் அப்படின்றது இன்றைக்கு வந்து வெகுவாகவே இல்லை, இல்லையா? இங்கே எல்லாருமே என்னை விட வயதில் முதிர்ந்தவங்க தான் உட்காந்துருக்குறீங்க, அப்படி தானே? உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு வயதில்லை, இருந்தாலும் இன்றைக்கு ஏதோ ஒரு தலைமுறை சார்ந்த ஒரு உறுப்பினராக வந்து இதை பதிவு பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கலாம். சந்தோஷமே இல்லை யார்ட்டையும். சிரிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா மார்னிங் 9 to ஈவினிங் 4:30 இல்லை 5 அந்த ஸ்கூல் டைம் டேபிளில் என்ன டைம் ஃப்ரேம் இருக்கோ சிரிக்கக்கூடாது. டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படின்ட்டு நிறைய நிபந்தனைகள் போட்டு அந்த சிரிப்பு அறவே மறக்கடிச்சிட்டோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ ஒர்க் ஸ்பேஸ், எந்த மாதிரியான ஒர்க்னாலும் நம்ம டீச்சராக ஒர்க் பண்ணுறோமா, இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறோமா, டாக்டராக இருக்கோமா, அட்வொகேட்டாக இருக்கோமா, ஆடிட்டராக இருக்கோமா, ரைட்டராக இருக்கோமா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த வேலை, அந்த நேரம் அப்படின்றப்ப அந்த நேரத்தில் வந்து நமக்கு சிரிக்கக்கூடாது, சீரியஸாக இருக்கணும். வீட்டில் கூட அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, சீரியஸாக படி, சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. சிரிப்பு அப்படின்றது என்ன? சிரிப்பு அப்படின்றது நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கறது. நம்ம உடல் நலத்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு மருந்து வந்து சிரிப்பில் மட்டும்தான் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்ரீ மருத்துவமனை இருக்குது. உள்ளே போனால் இப்போ ஓபி இல்லை, பட் இருந்தாலும் மருத்துவமனை அப்படின்னா பேஷண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, இன்பேஷண்ட்டோ அவுட் பேஷண்ட்டோ. ஆனால் இன்றைக்கு மருத்துவமனையில் பெரும்பாலும் நிறைய வியாதிகளோட, முன்னாடியெல்லாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி வயசில் முதிர்ந்தவங்க போவாங்க, பை ஏஜ் டிஃபால்ட்டாக வந்து வரக்கூடிய பிரச்சனைகள்னால அதை தீர்க்கிறதுக்காக போவாங்க. அதுவுமே ஏதாவது 1-2 ஹெல்த் ப்ராப்ளம் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இன்றைக்கி வந்து வியாதியுடைய பேரே நமக்கு தெரியல. நம்ம எந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போது நம்ம எல்லோரும் எங்கே இருக்கிறோம்? குழந்தைங்கள்லாம் பதில் சொல்லலாமே. நம்மெல்லாம் எங்கே இருக்கோம்? எங்கே இருக்கோம்? என்கே மஹாலில் இருக்கோமா? சேரில் உட்காந்துட்ருக்கோமா? கோவில்பட்டியில் இருக்கோமா? டைம் 6:30 ஆயிடுச்சா? ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு சக்கர வியூகத்துக்குள்ளே இருக்கோம். எல்லாருக்கும் இங்கே உள்ள குழந்தைங்க இருக்கா, சக்கர வியூகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? குறிப்பாக குழந்தைகளை கேட்குறேன், சக்கர வியூகம்னா என்னன்னு தெரியுமா? பெரியவங்க கூட பதில் சொல்லலாம், இல்லை நடுத்தர வயதில் இருக்கிறவங்க கூட பதில் சொல்லலாம். சக்கர வியூகம்னா என்ன? மகாபாரதத்தில் வந்து நம்ம அந்த போர்க்களத்தை அது மாதிரியான ஒரு லேப்ரின்த் ஆஃப் ஒரு வால்ஸப் வச்சு சர்க்குலர் ஸ்பேஸில் எதிரி உள்ளே அகப்பட்டுட்டானா வெளில போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான், அந்த மாதிரியான போர்க்களத்தை அமைக்கிறதுக்கு பேர் தான் சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாமே சக்கர வியூகத்துக்குள்ளே சிக்கி சீரழிஞ்சிட்ருக்கோம், சின்ன பின்னமாயிட்ருக்கோம். சில பேர் தெளிவாக வெளில வந்துடுறாங்க, ஆனால் தெளிவாக வெளியில் வர்றவங்க அதில் சிக்கி சின்ன பின்னம் மாறவங்க. சின்ன பின்னம்னா பெரிய கஷ்டத்தை நான் சொல்லலை, உடல் நலம் பாதிக்கப்படுறது, இதை தான் நான் சொல்கிறேன். அப்படின்றப்போ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறதில்ல அப்படின்றது தான் அமைஞ்சிருக்கு, இல்லையா? அந்த சந்தோஷத்தை வரவேற்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? இது நான் ஒரு காலேஜில் அட்ரஸ் பண்ண போயிருந்தேன் ஒரு 5 months முன்னாடி. ஒரு காலேஜ், ஒரு அர்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஏரியா இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கொடுக்க போயிருந்தேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறப்போ அவங்க டக்குன்னு இம்மீடியட்டாக ஒரு ரிப்ளை பண்ணாங்க, ஒரு பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, லாஃப்டர் தெரப்பி அப்படின்னாங்க. எனக்கும் பக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. அதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு போயிடுச்சு, எனக்கு சந்தோஷம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. லாஃப்டர் தெரப்பி அப்படிங்கிறாங்க. லாஃப்டர் தெரப்பினா என்ன? சிரிக்கிறதுக்குன்னே கிளாஸ், எல்லோரும் வாங்க நம்மளாம் சிரிப்போம் அப்படின்னு செஷன் போட்டு, அந்த செஷன் ஆன்லைனாக ஆஃப்லைனான்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சிரிக்க பழகிறதுக்கு பேர் லாஃப்டர் தெரப்பி, இல்லையா? எவ்வளோ ஒரு கேவலம். ஒரு சாதாரணமாக நம்ம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், இது பெரியவங்க சொன்னது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அந்த வாய் விட்டு சிரிக்கிற விஷயத்துக்கு நம்ம காசு கொடுத்து சிரிக்க போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு செயற்கையை வந்து வரவேற்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நிறைய குழந்தைங்க இருக்கிறீங்க, நிறைய குழந்தைகளுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும் சாப்பாடு அப்படின்னா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி, 2வது, மிடில், உங்களுக்கு அடுத்து. நான் பாயிண்ட் பண்ணி கேட்டால் தான் பதில் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? தோசை பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இட்லி பிடிக்குமா? இடியாப்பம். உங்களுக்கு? தோசை. மாட்டலை யாரும் இது வரைக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
மாவை சாப்பிட முடியாதே ஆப்போன்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து அவங்க அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? தோசை. நான் சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்னு தான் கேட்டேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்லாம் சொல்லலை. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? தோசையா? என்ன சார் கோவில்பட்டியிலலாம் தோசை ஃபேமிலியாக இருக்காங்க? ஓகே, இதே கேள்வியை இதே மாதிரியான ஒரு செஷன் வேறு மாதிரியான ஆடியன்ஸ், கொஞ்சம் மிடில் ஏஜ், ஒரு டீனேஜ் சுற்றி இருக்கிற வயசுள்ள பிள்ளைங்கள்ட்ட கேட்குறப்போ பாஸ்டா, பீட்ஸா, அது என்ன பேன் க்ரஸ்ட்டு பீட்ஸாவா, பேன் க்ரஸ்ட் பீட்ஸான்னா நமக்கு புரியும். அதுலேயே நிறைய இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அது ரொம்ப திக்காக இருக்கும், அந்த பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அது மேலே அப்படியே ஃபில்லிங் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்ட கேள்வியை விட மீதியான பதில். அப்படின்றப்போ இந்த உணவு பழக்கங்கள் வந்து வெகுவாகவே நம்மளை வந்து பாதிச்சிட்ருக்கு. அதுவுமே ஒரு காரணம். நம்ம நார்மல்சி லைஃப்லேயே இல்லை, நார்மலாகவே இல்லை. ஒரு 2 நாள் முன்னாடி வீட்டில் வந்து குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸாக வந்திருந்தாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, ரொம்ப ஃபார் அஹெட், ஒரு சேலம் அந்த மாதிரியான, பெங்களூர் அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள்லாம் டின்னர் சாப்பிட்ட பிற்பாடு வந்து நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை ஒரு சின்ன பையன், எல்லாரை விட அவன் வந்து வயசு கம்மி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு ஒரு 3-3.25 வயசு தான் அவனுக்கு இருக்கும். பிரணவ் அவன் பேர். அவன்கிட்ட கேட்டேன், நீ வந்து உனக்கு தமிழ் தெரியுமா, உங்கள் ஸ்கூலில் வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா, நீ என்ன மாதிரி சிலபஸ், என்ன ஐபியா, ஐசிஎஸ்சியா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷன் எதை படிக்கிற அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு, அப்புறம் உனக்கு திருக்குறள்லாம் நீ படிச்சிருக்கியா, திருக்குறள் ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். உடனே அவன் வந்து ஒரு நிமிஷம் கேப் விடலை. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே சொல்லி முடிச்சிட்டான். அது என்னப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல. திரும்ப சொல்லுடா, எனக்கு ரொம்ப டங் ட்விஸ்டர். அதாவது டங் ட்விஸ்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு வார்த்தையை வந்து நான் பிறலாமல் பேசுறது அப்படி தான் இருக்கும், அதோடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும். அது இங்கிலீஷோ தமிழோ நிறைய வார்த்தைகள் இருக்குது. உடனே அவன் வந்து ஆட்டலில் சிறந்த அதே திரும்ப திரும்ப சொல்ல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல். இதை நீ படிக்கிறதுக்கு இதை விட அழகாக திருவள்ளுவர் வந்து அவ்வளோ அதிகாரத்தில் வந்து 3 அதிகாரத்தில் அவ்வளோ அழகாக திருக்குறள் கொடுத்துருக்காரு, இதை விட்டுட்டு நீ இதை சொல்கிறீ அப்படின்னு கேட்டால், இதுதான் திருக்குறளாம், நீ இதை எங்கே படித்த அப்படின்னு கேட்டால் மான் கராத்தே அப்படிங்கிறான். மான் கராத்தே, ஓகே, நம்ம எந்த உலகத்தில் எந்த லோகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஸோ குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சிரிப்பை கொடுத்தது. ஆக்சுவலாக அந்த செஷன் வந்து இன்றைக்குமே அதை நினச்ச அந்த குழந்தை 3.25 வயசு குழந்தை ஒரு சாதாரண கேள்வி தான். நான் பெருசாக ஒன்று எதிர்பார்க்கலைன்னா அந்த வயசையும் என்னுடைய கேள்வியும் வச்சு ஒன்றும் தெரியும்னு சொல்லுவான், இல்லை தெரியலன்னு சொல்லுவான், அவ்வளோதான் எதிர்பார்த்தேன். பட் நல்லா பேசினான். அப்போது நம்ம திருக்குறள்லையே வந்து வள்ளுவர் அவ்வளவு நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார். லீடர்ஷிப், தலைமைக்கு வந்து என்னென்ன மாதிரி பண்புகள் வேணும், எத்திக்ஸ், நம்மளுடைய வாழ்வியல் ஒழுக்கம், டிசிப்ளின், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்து திருக்குறளில் வந்து அவர் தொகுத்து வழங்கியிருக்கார். அதை படிக்க படிக்க ஆனந்தம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அக்திலார் அப்படின்ட்டு ஒரு அழகான குறள். அதாவது துன்பம் வரும்போது சிரித்து அதை வந்து எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி சிரித்து எதிர்கொள்கிற அந்த மன அமைப்பே அந்த துன்பத்துக்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்ற மாதிரி அந்த குறளை வந்து விளக்கி வந்து அவர் எழுதின குறள். அப்போ இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வர்றப்போ மட்டும்தான் நம்ம சிரிக்கணுமா? ஏன் டெய்லி சிரிச்சா என்ன? அது துன்பமாமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் துன்பம் அப்படின்னு எல்லாம் ஒன்று. நம்ம வெறும் நிறைய லேடிஸ் மாதரசிகள் உட்காந்துருக்கீங்க. நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது உப்பு அதிகம் போடுவோமா, காரம் அதிகம் போடுவோமா, என்ன போடுவோம்? இல்லை, எல்லாமே சமமாக அளவாக நம்ம செய்கிற விஷயங்களுக்கு அந்த செய்முறைக்கு ஏற்ப நம்ம வந்து எல்லாத்தையும் அளவாக போட்டால் மட்டும்தான் சாப்பாடே சுவைக்கும். அப்படின்றப்ப வாழ்க்கை அப்படின்றது துன்பம் இல்லைன்னா வாழ்க்கை வந்து ரசிக்கவே முடியாது. ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 47 வருடம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அது நல்லதோ கெட்டதோ தீயதோ ஏதோ, ஆனால் அதை வந்து ரசித்து வாழ பழகிக்கணும். இந்த வாழ்க்கை ஏதோ நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்ற ஒரு புரிதலில் தான் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கேன். அப்போது நாம் சிரிக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் வந்து நேரம் ஒதுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க பழகும். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரிப்பு அப்படின்றது பலமாக சிரிக்கிறது இல்லை, மனசு விட்டு நமக்குள்ளேயே பேசிக்கிறது, நமக்கான அர்த்தத்தை தேடிக்கிறது. அந்த எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்குள்ளே தேங்கி கிடக்கிற எமோஷன், அந்த உணர்வுகள் வந்து தேங்காமல் அதை வெளியில் வந்து நம்மளை நாமளே புதுப்பிச்சு இந்த சமுதாயத்திற்கு ஏற்ப நம்மளை உரம் கொடுத்து ஓட வைக்கிறது இந்த சிரிப்பு. சிரிக்கலாமா? எல்லாரும் சிரிக்கலாமா? இன்னைக்கு இருந்து சிரிக்கலாமா வேண்டாமா? அப்பா எவ்வளோ ஆடியன்ஸ்! அப்போ இப்போ சிரிங்க பார்ப்போம், ஒரே ஒரு நிமிஷம் சிரிங்க பார்ப்போம்.
டைம் கவுண்ட் எடுத்துப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சிரிங்க. நான் 1 2 3 அவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணால் சிரிக்கலாம், வாய்க்குள்ளேயும் சிரிக்கலாம், நல்ல குரல் எழுப்பியும் சிரிக்கலாம். 1 2 3. வரலையே சத்தம். சிரிக்கலாமே. சரி சிரிப்போம். சிரிக்கிறது கூட ப்ரைவசி வேணும், நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இப்படி சிரிச்சா அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ. சிரிப்போம் சிரிப்போம். சிரிச்சா நம்ம பெரிய ஆள். சிரிச்சா நம்ம பெரிய ஆள். நம்மளை யாரும் புரிஞ்சிக்கவே முடியக்கூடாது. நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னே தெரிஞ்சுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உங்கள் எல்லாரையும் தன்னுடைய நல்ல மிகச்சிறப்பான 25 வருட அனுபவம் மிக்க சொற்றாடலால் உங்களை மயக்கி, அவங்க பேசும்போது கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஸோ அவங்கள இந்த ஈவெண்ட்டில் அவங்களோட நான் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. திரும்பவும் ஒரு முறை இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு துரை சார் மற்றும் செல்வின் சார், சேர்மதுரை சார், மோகன்ராஜ் சார், இவ்வளவு இனிய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த மகிழ்வோர் மன்றத்திற்கு தன்னுடைய நிதியிலிருந்து ஒரு பகுதி ஒதுக்கி, முக்கியமாக நம்மளுடைய மருத்துவர் டாக்டர் திரு ஸ்ரீ வெங்கடேஷன் சார் அவங்க தான் முழுமுதற் காரணம். ஸோ அதாவது இதை சோஷியல் சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சிரிக்க வைக்கிறத ஒரு சோஷியல் சர்வீஸ். சிரித்தா கண்டிப்பாக எனக்கு பேஷண்ட் வேண்டாம், பட் சிரித்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற உணர்வு ஒரு மருத்துவருக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதில் மற்றும் இன்னொரு நிகழ்ச்சியில் கூட சந்திக்கலாம். இப்போ தான் வரப்போ சொன்ன அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். எழிலரசியம்மா, நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் ஆகலாமே அப்படின்ட்டு. நான் ஸ்பீக்கர் ஆனால் என் தொழிலை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, இப்போ சொல்லிக்கிறேன். நன்றி. மிகச்சிறந்த தலைமையுரை வழங்கிய மேடம் பிருந்தா ஜே ராகவன் அவர்களுக்கு மகிழ்வோர் மன்றம் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேடையில் வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழக்கமாக கொடுக்கறது தான். தலைமை ஏற்றிருக்கின்ற பிருந்தா ஜே ராகவன் அவர்களுக்கு துரைராஜ் அவர்கள், சேர்மதுரை அவர்கள், சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு செல்வின் அவர்கள், முறை கூட வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளுடைய நிகழ்வு. முதலாவதாக எஸ் சிவசக்தி. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இல்லத்தரசி. காலை 5 மணிக்கு அலாரம் வைக்காமலே எழுந்து வீடு பெருக்கி நீர் தெளித்து கோலமிட்டு வீட்டில் அனைவருக்கும் காப்பி போட்டு கொடுத்து காலை உணவை தயாரித்து பாத்திரம் விளக்கி கல்லூரிக்கு செல்லும் மகனுக்கும் பள்ளிக்கு செல்லும் மகளுக்கும் டிபன் பாக்ஸ் கட்டி மறக்காமல் கொடுத்தனுப்பி அனைவர் புறப்பட்டதும் வியர்வை வழிய மின்விசிறியின் கீழ் அமரும் பொழுது ஞாபகம் வரும், துணி ஊற வைக்கலாமே என்று துணியை ஊற வைத்து விட்டு மதிய உணவுக்கு வீட்டுக்கு வரும் கணவனுக்காக கூட்டு பொரியல் குழம்பு எனும் வகை குறையாமல் உணவு தயாரிக்க காய்கறி கடைக்கு சென்று திரும்பி வரும் பொழுது ஞாபகம் வரும், மருந்து கடைக்கு செல்லலாமே என்று மருந்து கடை சற்று தூரம், பிறகு பார்க்கலாம் என்று திரும்புவாள். மீதி காசை எண்ணியபடியே அருவாள்மனை அழைக்கும், துணிகள் அவளை பார்க்கும். நேரத்திற்கு சமைக்கலேனா கணவன் கத்துவாரே என்று மதிய உணவை ரெடி செய்துவிட்டு சற்று கை நயரலாம் போல் இருக்கும். துணிகளை துவைக்காமல் விட்டால் நாரும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு வெடித்த பாதங்களுடன் தண்ணீர் குழாய் செல்வாள். மூட்டு வலி இப்போதெல்லாம் முதுகு வலியை நோக்கி முன்னேறுகின்றது. அதை யாருக்கும் சொல்லாமல் சமாளிக்கிறாள்.
பள்ளியிலிருந்து மகளும் கல்லூரிக்கு சென்ற மகனும் வீட்டிற்கு திரும்புவார்கள். அவர்களுக்கு காப்பி நொறுக்கு தீனி போட்டு தருவாள். நைட் டிஃபன் இடியாப்பம் தேங்காய்பால் செய்து அனைவர் பசியாற்றிய பின் அவள் பசி போக்கிக் கொள்வாள். பிள்ளைகள் வளரும், திருமணமாகும், பேரம்பேத்திகள் எழுப்பாள். அவர்கள் பள்ளிக்கு செல்ல பெருமை பிடிப்படாது. அவர்களுக்கு ஆயா ஆவாள். அதே 5 மணிக்கு நாள் துவங்கி பின்னிரவில் முடிகிறது. முன்பு போல் இப்போதெல்லாம் உடல் சொன்னபடி கேட்பதில்லை. அதை யாருக்கும் சொல்லாமல் சமாளிக்கிறாள். மகளிர் தின கொண்டாட்டமெல்லாம் அவளுக்கு இல்லை. இன்றும் அவளது வாடிக்கையான வேலைகளுக்கு ஓய்வில்லை. நன்றி. தேசிகாவை தொடர்ந்து லட்சுமி ஸ்ரீ. உயிரெழுத்துக்களால் உயிரானாய், மெய்யெழுத்துக்களால் உடனானாய், என் உயிர் மூச்சானாய். எனது தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐம்பூதங்களில் ஒருவன் நீர். ஓரறிவு உயிரினத்திற்கும் தேவை நீர். ஆறறிவு மானிடத்திற்கும் தேவை நீர். இயற்கை ஈன்ற அழிவில்லா செல்வம் நீர். நீர் இன்றியமையாது உலகு. நான் இப்பொழுது நீர் சேமிப்பு பற்றி பேச போகிறேன். நீர் இன்றியமையாத உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்றியமையாது ஒழுக்கு. அதாவது இந்த பூமியின் ஆதாரமே நீர்தான். நீர் இல்லை என்றால் இவ்வுலகில் எந்த ஜீவராசிகளும் வாழ்ந்திட முடியாது என்கிறார் வள்ளுவர். நமது முன்னோர்கள் நீரை தெய்வமாக போற்றி வந்துள்ளனர். இளங்கோடிகரால் மாமலை போற்றுதும் என மலையை போற்றுகிறார். மழை பெய்யாது விடுமானால் ஆனால் விவசாயத்தை நினைத்து பார்க்க முடியாது. உணவின்றி உலகம் வாழ்ந்துவிடும். அதனால் தான் வள்ளுவர் விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்று வான் சிறப்பினை பாராட்டுகிறார். இதுவே நீரின் சிறப்பு ஆகும். நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகள் மற்றும் நீரை சேமிப்பதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை உணர்த்த வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் நீர் ஆதாரத்தை பெருக்க வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பது அவசியம். அன்றாட வாழ்வில் நாம் செலவு செய்யும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்ற வள்ளுவரின் வாக்கை நினைவில் கொண்டு நீரை பாதுகாப்போம், நீரை சேமிப்போம். இன்ற தலைமுறைக்கு நாங்கள் வழங்கக்கூடிய சிறந்த பரிசு நீர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரை இத்துடன் நிறைவு செய்கிறேன். லட்சுமி ஸ்ரீ. அதைத் தொடர்ந்து எஸ் விஸ்வஜித். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இங்கு அருமையான கதை கூற வந்துள்ளேன். ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாயே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று ரப்பர் அதற்கு, அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்கு தானே, என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகளை அழிக்கப்பட்டின் திருத்தங்களுடன் முன்னேறி செல், அதுவே என் வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த இரு உள்ளங்கள் வேறு யாரும் இல்லை, நம் பெற்றோர்தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் நம் பெற்றோர்கள். நன்றி. விஸ்வஜித்தை தொடர்ந்து பத்மபிரியா யாராக இருக்கணும்? நான் ஜோக் சொல்ல வந்துள்ளேன். டன் கணக்கில் துணி துவைக்க இடம் எது தெரியுமா? வேறு எது? நான் அமெரிக்காவில் இருக்க வாஷிங்டன் தாங்க. ஒருத்தன் மண்டையில் இருந்து இலையாக கொட்டுச்சான். ஏன்னா அவன் மரமட்டையான். நம்ம சாமிக்கு போட்டால் மொட்டை, அதுவாக விழுந்தா சொட்டை. எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் தெரியுமா? முட்டை பிரியாணி தாங்க. ஏன்னா பேரிலே முட்டை இருக்கும் போது அது எப்படிங்க பாஸ் ஆகும்? ஆப்பிளை நறுக்கி வச்சா என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? நரி சாப்பிடும். அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு என்ன கலரில் பல் இருக்கும்? பிறந்த குழந்தைக்கு பல்லே இருக்காது.
சாப்பிட முடியாத கனி எது தெரியுமா? வேறு எது? நம்ம வீட்டு பால்கனி தாங்க. நன்றி, வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று. ஒரு பெரிய ஹாலில் செமினார் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பேச்சாளர் அனைவருக்கும் ஒரு பலூனை கொடுத்து அவர்களுடைய பெயரை அந்த பலூனில் எழுத சொன்னார். மாணவர்கள் அனைவரும் அவர்களுடைய பெயரை அந்த பலூனில் எழுதினர். எழுதின பலூன்களை பக்கத்து அறையில் நிரப்ப சொன்னார். நிரப்பின பலூன்களில் அவர்களுடைய பெயர் எழுதிய பலூனை எடுத்து வாருங்கள் என்றார். மாணவர்கள் அனைவரும் விறுவிறுப்புடன் சுறுசுறுப்புடன் அவர்களுடைய பெயர் எழுதிய பலூனை தேடினர். யாருக்கும் அவர்களுடைய பெயர் எழுதிய பலூன் கிடைக்கவில்லை. பேச்சாளர் சொன்னார், அனைவரும் ஒரு பலூனை எடுங்கள். அதில் யார் பெயர் இருக்கிறதோ அந்த நபரிடம் அவர்களுடைய பலூனை ஒப்படையுங்கள் என்றார். அடுத்த ஒரு நிமிடத்தில் அனைவருக்கும் அவர்களுடைய பெயர் எழுதிய பலூன் கிடைத்துவிட்டது. பேச்சாளர் சொன்னார், இதுதான் வாழ்க்கை. நாம் எல்லாரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம். ஆனால் யாருக்கும் மகிழ்ச்சி எங்கே, எப்படி, எதில் கிடைக்கும் என்று யோசிப்பதில்லை. பிறருக்கு கொடுப்பதில் தான் நாம் மகிழ்ச்சி இருக்கிறது. பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். அதைத் தொடர்ந்து ராஜா மீரா தயாராக இருக்கணும். பெண்ணும் சமம். ஒரு மாமியார் மருமகள் இருக்கிறாங்க. மாமியார் சொல்றாங்க, ஏமா ஒரு காஃபி போட்டுத்தாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மருமகள் எந்தவித தயக்கமே இல்லாமல் கேட்குறாங்க, அத்தை கேபிட்டல் டீ போடவா இல்லை ஸ்மால் டீ போடவான்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமியார் சொல்கிறாங்க, பாலை வச்சு டீ போடுமா அப்படின்றாங்க. அரை மணி நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் மருமகள் டீ போட்டு கொண்டு வரல. மாமியார் கிச்சனுக்குள்ளே போய் என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மருமகள் சொல்கிறா, அத்தை இன்னும் டீ பொங்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமியார் கத்தி, டேய் எங்கேருந்துடா இந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்த, அடுப்பே பற்ற வைக்காமல் எப்படிடா பால் பொங்கும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அவங்க பையன் வந்து சொல்கிறாங்க, அம்மா அவள் டேடோட லிட்டில் பிரின்சஸ்மா, அப்படிதாம்மா இருப்பா அப்படின்றாங்க. அதுக்கு மாமியார் சொல்கிறாங்க, எனது டேடோட லிட்டில் பிரின்சஸ்னால் அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாதா அப்படின்றாங்க. அடுத்த நாள் மாமியார் கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, ஏமா சட்னி செஞ்சுட்டேன், இட்லி மட்டும் அவிச்சு வை அப்படின்றாங்க. அதுக்கு மருமகள் வேகமாக கணவர்கிட்ட ஓடி போய் கேட்குறாங்க, டேய் இட்லி துணியை போட்டுட்டு மாவு ஊற்றணுமா இல்லை மாவு ஊற்றிட்டு இட்லி துணி போடணுமாடா சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு கணவர் சொல்கிறாங்க, இது இட்லி துணியை வச்செடுத்தா மாவு ஊற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியல, எங்கள் அக்காட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க அக்காட்ட கேட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து அவங்க மாமனார் ஊர்லேருந்து வராங்க. மாமனார் சொல்கிறாங்க, ஏமா ஒரு காஃபி டீ போட்டுதாம்மா அப்படின்றாங்க. அதுக்கு மருமகள் வந்து மாமியார்கிட்ட கேட்குறாங்க, அத்தை காஃபி போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமியார் சொல்கிறாங்க, டீ தூளுக்கு பதிலாக காஃபி தூளை போட்டு அடுப்பை சிம்மில் வைமா அப்படின்றாங்க. அதுக்கு மருமகள் கேட்குறாங்க, அத்தை சிம் 1ல் வைக்கவா இல்லை சிம் 2ல் வைக்கவா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமியார் கோவப்பட்டு, டேய் எங்கேருந்துடா இந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு மருமகள், சரி அத்தை கோவப்படாதீங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமியார், அப்படி என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மருமகள் சொல்கிறாங்க, அத்தை எத்தனை விசில் வந்தோன்னே நான் காஃபி இறக்கி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டேடோ லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லி அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி சமையல்ன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் அதில் பங்குண்டு. நன்றி. இது உங்கள் வீட்டில் நடந்தது ராஜமீரா? மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனைவி கேட்டாங்க, என்னங்க ராத்திரி வந்த திருடன் என்னை மிரட்டினப்போ நீங்கள் ஏன் வாயையே திறக்கலை? அதுக்கு கணவர் சொன்னார், உன்னையே அந்த மிரட்டினானே அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பான்னு நினச்சி பயந்துட்டேன். அதான். 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் நண்பர் சொன்னார், மனைவியிடம் மனம் விட்டு பேசினால் பிரச்சனை வராதாண்டா. அதுக்கு 2வது நண்பர் சொன்னார், அடே பிரச்சனை வந்ததே மனம் விட்டு பேசினதால தாண்டா. அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மகன் சொன்னால்,
அப்பா பொய் சொன்னா கண்டுபிடிக்க மிஷின் வந்திருக்கான். அதுக்கு அப்பா சொன்னாரு, தெரியும், அதை நாங்கள் மனைவின்னு சொல்லுவோம். கணவரும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனைவி கேட்டாங்க, டிவியில் ஜல்லிக்கட்டு பார்க்குறீங்களே, அவ்வளவு ஆர்வம்னா நேர்லேயே போய் மாட்டை அடக்க வேண்டியதானே? அதுக்கு கணவர் சொன்னார், கட்டின மாட்டையே அடக்க முடியலை, இதில் கட்டாத மாட்டை எப்படி அடக்கிறது? நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக போங்க. கடைசி ஜோக்க உங்க ஹரிஷ் பிரதீஸ்வரன். இப்பொழுது கதை கூற வந்துள்ளேன். ஒரு ஊரில் நந்தனார் எனும் ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் சிறுவயதிலிருந்து தீவிர சிவபக்தர். அவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்பொழுது அவர் ஒரு நாள் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க செல்லும் போது அங்கே தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள் விடவில்லை. அப்பொழுது நந்தனார் நினைக்கிறார், இது சிதம்பரனாலே சிவன் தானே அப்படி என்று சிதம்பரம் மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டார். இதை கண்ட சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து அக்கோவிலை நடத்தும் அதிகாரியின் அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து, நாளைக்கு காலையில் இது நந்தனாரை நீங்கள் ராஜ மரியாதையோட கோயிலுக்குள்ளே கூட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த அதிகாரியும் நந்தனாரை கோயிலுக்குள்ளே ராஜ மரியாதையோட கூட்டு வர்றாரு. கூட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு சீடர் சொல்கிறாரு, இது தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள்ளே கூட்டு வந்தால் கோவிலோட புனிதம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மற்றொரு சீடர் சொல்கிறாரு, இது சிவபெருமான் சொன்னதுனால தான் நந்தனார் கோவிலுக்குள்ளே வராருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, சிவபெருமான் சொன்னதுனால தான் நந்தனார் கோவிலுக்குள்ளே வராருன்னா, இந்த நெருப்புக்குள்ளே இறங்கி அவர் நந்தனார் உயிரோடு வந்துட்டால் அவர் கோவிலுக்குள்ளே போகலாம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நந்தனார் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த நெருப்பில் இறங்குறாரு. நெருப்பில் இறங்கிட்டு கொஞ்சம் கூட காயம் இல்லாமல் வெளியே வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ளே சென்று அங்கே சிவபெருமானை தரிசிக்கிறாரு. அப்போ அங்கே சிவபெருமான் ஒரு கண்ணாடி தோன்றி, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், அந்த வரம் என்னன்னா, நீ இந்த கோவிலில் உனக்கு ஒரு சிலையும், அதுக்கு நீ இது நெருப்புலேருந்து என்னை தரிசித்ததுனால அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிற கல்வெட்டும் உனக்கு இருக்கும் அப்படின்னு வரவழைக்கிறாரு. நீதி திருநாளை, இந்த கதை பேர் திருநாளை போவார். நீதி திருநாளை போவார் போல நல்ல செயல்களை நாளை செய்வேன் என்று ஒதுக்கி வைக்கக்கூடாது. அருமை அருமை. எஸ் அபிஜித், வாசிப்பதை நேசிப்பவர். பாரதியார் பாடல். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தென் வந்து பாயுது காதினில், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரம்பெயர் பொழிலங்கண்ணீர் சுந்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தென் வந்து பாயுது காதினில், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பொன்னை பாலாறு தமிழ் கண்டதோ வைகை பெருநைனர் என மெவ்வியாறு பலவோட திருமே செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எனும் போதினில் இன்பத்தென் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினில் ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சத்திரத்தின் மனம் பாருங் வீசும் நாடு. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தென் வந்து பாயுது காதினில், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அருமைமா. அதைத் தொடர்ந்து யுத்ரா. கடவுள் மனிதனுக்கு அருளியது கீதை, மனிதன் கடவுளுக்கு அருளியது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு அருளியது திருக்குறள். ஆம், என் ஐயன் வள்ளுவர் அருளிய திருக்குறளை கொண்டு கதைகளாக தந்த பண்டிட் சே குருசாமி அவர்கள் எழுதிய குழந்தைகளுக்கு குறள் கதைகள் என்னும் புத்தகத்தை வாசிப்பதை நேசிப்பது என்ற தலைப்பில் கூற வந்துள்ளேன். வள்ளுவத்தில் கூறாத வாழ்வியலும் இல்லை, வள்ளுவத்தில் பயின்று வாழ்வில் சிறக்காதவரும் இல்லை. வள்ளுவத்தில் பொதிந்துள்ள கருத்துக்களை அவ்வாறே எடுத்துரைத்தால் நம் மக்களுக்கு எட்டிக்காய் போன்று கசக்கிறது. அதில் உள்ள ஆழமிக கருத்துக்களை
அதில் உள்ள ஆழமிக கருத்துக்களை வாழ்வியல் நிகழ்வோடு ஒப்பிட்டு கூறும்போது அனைவரும் முக்கியமாய் மாணவர் சமூகம் குழந்தைகளுக்கு எளிதாய் புரிகிறது. அப்படி எடுத்துரைக்கப்பட்ட கதைகள் அடங்கிய புத்தகம்தான் இப்புத்தகம். இதில் 58 கதைகள் அன்பு, அஞ்சாமை, காலம், தற்பொருமை, நீதி, உழைப்பு, இன்சொல், துன்பம், இன்பம் என்ற பல தலைப்புகளில் உள்ளன. இதில் எனக்கு பிடித்த சிலவற்றை உங்களிடம் கூறுகிறேன். அஞ்சாமை என்னும் தலைப்பில் போர் முனையில் நின்று போரிடும் வீரனை விட அஞ்சாமல் பேசுகின்ற வீரனே சிறந்தவன் ஆவான். எடுத்துக்காட்டு நம் மகிழோர் மன்றம் பங்கேற்கும் குழந்தைகள். தற்பெருமை என்னும் தலைப்பில் புல்லறிவு பற்றி கூறுகிறேன். ஒருவன் தானே சிறந்தவன், தானே அறிவாளி என்று கூறினால் அவன் தற்பெருமை மிக்கவன், கர்வம் கொண்டவன். தற்பெருமை கொண்டவர் உலகம் தூர்த்தும். ஆகையால் தற்பெருமை இல்லாத தலை சிறந்து வாழ்வோம். பயன்படாத செல்வம் என்னும் தலைப்பில் எவருக்குமே பயன்படாத செல்வம் ஒருவர் சேர்த்து வைப்பின் அவை விஷமுள்ள கனிகளுக்கு சமம் என்கின்றார். ஆகையால் நாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பயனுள்ள கனியாய் இருப்போம் என்கின்றார். பணிவே அணி என்னும் தலைப்பில் ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராய் அறிவாளியாய் இருந்தாலும் பணிவென்று அடக்கம் இல்லாவிட்டால் அவனுக்கு கை கால்கள் உடல் இருந்து தலை இல்லாததற்கு சமம் என்கின்றார். ஆகையால் நம்ம பணிவென்ற அணியை அணிந்திருக்க வேண்டும். எத்தனை உச்சிற்கு சென்றாலும் மானம் என்னும் தலைப்பில் மனிதர்களை கவரிமான் என்னும் மான் வகையோடு ஒப்பிட்டு கூறுகிறார். இம்மான் தன் உடலில் இருக்கும் முடியை உதிர்த்து விட்டால் தன் உயிரை விட்டு விடுமாம். ஆகையால் மனிதர்களாகிய நாம் மானத்தோடும் தலை சிறந்து வாழ வேண்டும். வள்ளுவம் படிப்போம், வாழ்வில் சிறப்போம் என்று கூறி இந்த புத்தகத்தை வாசி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசிப்பதை ஊக்குவிக்கிறதுக்காக வாசிப்பதை நேசிப்போங்கிறது மாதம் சொல்கிறோம். இதில் எல்லாருமே நீங்கள் கலந்துக்கலாம். பசங்க மட்டும் இல்லை, பெரிய ஆளுகளும் வரலாம். யுத்ராவை தொடர்ந்து சம்யுக்தா சம்ருதி. இப்பொழுது என் எதிர்கால கனவு என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்துள்ளேன். இந்த உலகில் மாபெரும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த கனவுகள் தான் புத்தகங்களாக வருகின்றன. அவர்கள் கனவு கண்டார்கள். உதாரணத்திற்கு அந்த காலத்தில் திருவள்ளுவர் ஒரு கனவு கண்டார். உருபசியும் மோவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்பது கனவு. ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது. ஆகவே பசி இல்லாத ஒரு நாடு, பிணி இல்லாத ஒரு நாடு, பகை இல்லாத ஒரு நாடு வேண்டும் என்பதை திருவள்ளுவர் திருக்குறளில் பதிவு செய்கிறார். புத்தருடைய நோக்கமே மனிதர்கள் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான். என்றைக்கு நாம் வேட்கையோடு இருக்கிறோமோ அன்று துன்பத்தோடு இருக்கிறோம் என்று பொருள். வேட்கை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. வேட்கை என்றால் எதிர்காலத்தில் இருந்து நிகழ்காலத்திற்கு தவறுகளை செய்வது, தொடர்ந்து ஓடச் செய்வது, முடிவில்லாதது, அடுத்தவர்களை வீழ்த்தி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தோன்றுவது, குறுக்கு வழியில் நினைத்ததை அடைய வேண்டும் என்று தோன்றுவது. ஆகவே துன்பங்களுக்கு காரணம் வேட்கை என்று சொன்னார் புத்தர். இது அவருடைய கனவு. பிளேட்டோ ஒரு கனவு கண்டார். அவருடைய கனவு தத்துவவாதிகளாக இருப்பவர்கள்தான் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்பதாகும். இது அவருடைய கனவு. பாரதி ஒரு கனவு கண்டார். விடுதலை பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இது அவருடைய கனவு. நமக்கும் ஒரு கனவு இருக்க வேண்டும். குழந்தைகள் எப்போது பெற்றோர்களிடம் முதலீடாக பார்க்காமல் புதையல்களாக பார்க்க போகிறார்கள். நாம் குழந்தைகளை வரவு செலவு கணக்காக பார்க்காமல் எப்போது வரமாக பார்க்க போகிறோம். மழலை பள்ளிகளுக்கு செல்கிற குழந்தைகளின் பிஞ்சு கைகளில் பெற்றோர்கள் எழுதுகோலை தருவது போல பூக்களையும் புன்னகைகளையும் எப்போது தரப்போகிறோம். பட்டாம்பூச்சியை பார்த்து ரசிப்பதற்கும் பறவையை பார்த்து மகிழ்வதற்கும் பூங்காக்களுக்கு சென்று புலன் விசாரணை செய்வதற்கும் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்பதற்கும் முழு நிலா உதிப்பதை பார்த்து அதிசயவதற்கும் எப்போது கற்றுத்தரப்போகிறோம். இது என் கனவு. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். அருமை அருமை. முனிதா, அதைத் தொடர்ந்து அருண் பிரகாஷ். முத்துக்குமார் அவர்களின் கவிதை. மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா பூ மிஸ், படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்க என்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார். முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து பிள்ளைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது.
எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று லாஸ்ட் பெஞ்ச் எல் சுரேஷ்குமார் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண்ணுயிரியலை ஆராய்கின்றான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் இன்று திரைப்பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். பிளைட் ஓட்டுவேன் என்ற ஆசிரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு இன்று டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனானான். வாழ்க்கையில் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்ற குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகின்றான். நினச்ச வேலையை செய்கிற, எப்படி இருக்கு மாப்பிள்ள என்று கேட்டேன். சாப்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து கொண்டு என் மாணவர்களிடம் எப்பொழுதும் நான் படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்க என்று மட்டும் நான் கேட்பதே இல்லை என்றார். அனைவருக்கும் நன்றி. தலைமையேற்றிருக்கின்ற உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டும் தேவை. 1. நிறைய பொறுமை. 2. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை. 3. தவறு செய்தவர்களை கண்டிக்கும் அச்சமின்மை. 4. தவறு செய்தவர்களை அணைத்து செல்லும் கனிவுடைமை. நன்றி. சரஸ்வதியை தொடர்ந்து ஜாய் சித்தேஷ். வழிகாட்டியாக 6 தத்துவங்கள். முதலில் உங்களை நம்புங்கள், பிறகு ஆண்டவனிடம் வேண்டுங்கள். 2. முதலில் யோசியுங்கள், பிறகு எழுதுங்கள். முதலில் பேசுவதை கேளுங்கள், பிறகு பேசுங்கள். முதலில் சம்பாதியுங்கள், பிறகு செலவு செய்யுங்கள். முடியாது என்று நினைப்பதற்கு முன் முயற்சி செய்யுங்கள். 6. இறப்பதற்கு முன்பு வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள். நன்றி. ஜாய் சித்தேஷ். அதைத் தொடர்ந்து கவிச்செல்வம்.